இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம். இது வந்து நம்ம பனங்கிழங்கு மாரியே தான் இருக்கும். அரரோட்டோட காய் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரிசால வந்து பலுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி தான் இருக்கும். அது ஒரு கிழங்கு மாரி பூமிக்கடியில இருக்கும். மண்லேருந்து வெட்டி எடுப்பாங்க. அத பாயில் பண்ணிட்டு, அது கூட ஒரு மசாலா சேர்ந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும். இது ஒரிசால வந்து டால்மா கூடவும் போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இந்த காய் வேற எங்கனா கிடைக்குமா? நம்ம தமிழ்நாட்டுல இதோட பேர் என்னன்னு சொல்லுங்க. இது மேல இருக்கிற தோலெல்லாம் இப்படி உரிச்சு எடுத்துருவாங்க. உரிச்சு எடுத்துட்டு கட் பண்ணோம்னாவே சாஃப்ட்டா தான் இருக்கும். ஒரு குக்கர்ல 2, 3 விசில் விட்டுட்டு வேக வச்சுட்டோம்னாவே சூப்பரா இருக்கும். पलवाना आम चावल पाउडर करिकी କରିବା ପାଇଁ ଯାଉଛି ତାମିଲନାଡୁରେ ନା ଏ ଭେଜିଟେବଲ କେବେ ବି ମିଳିବ ନାହିଁ ମୁଁ ଦେଖି ନାହାନ୍ତି ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ସବୁ ରେସିପି ନା ତାମିଲରେ କହିବା ପାଇଁ ଯାଉଛି ଆମେ ନା ଚାवल जीरा टिके गार्लिक सुखिला लंका पकी पेस्ट करिकी आम बाजिबना सेमिति କରିବା ପାଇଁ தமிழ்ல மு டீடைல்ல କହିବା ପାଇଁ ଯାଉଛି இந்த பலுவா வந்துட்டு பலுவான்னு தான் சொல்வாங்க ஒரிசால கட் பண்ணிட்டு அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு ஒரு 2-3 விசில் விட்டுட்டு வேக வச்சோம்னாவே ரொம்ப சாஃப்டானா ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகாது நம்ம பனங்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்டோட தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இதுக்கு வந்து ஒரு மசாலாவும் ரெடி பண்ணுவாங்க அதுக்கு வந்து அரிசி பச்சரிசி அதெல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் எங்கேயாவது பனங்கிழங்கு கிடைச்சா கூட இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க பச்சரிசி கொஞ்சம் அது கூட 2-3 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா ஜீரகம் ஜீரகத்தை கூடவே வந்துட்டு பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து டிப் பண்ணி தான் இந்த பலுவா வந்துட்டு இது அரரோட் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அரரோட் நம்ம அரரோட் மாவு பண்றாங்கல்ல அந்த கிழங்கு மாதிரியான்னு சொல்றதா தெரியாது ஆனா சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம மென்று சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்டியா இருக்கும் நல்லா வெந்துட்டு கையில வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த சாஃப்ட்னஸ் தெரியாது ஏன்னா பனங்கிழங்கு மாதிரி தான் இருக்கும் நம்ம சாப்பிடும் போது அதோட உப்பும் அந்த இது நார்மலா இப்படியே கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது நார்மலாவே அவிச்சிட்டு இது சாப்பிட்டோம்னாவோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பனங்கிழங்கு நம்ம ஊர்ல கிடைச்சதுன்னா பனங்கிழங்கு கூட பெரிய பெரிய பீஸா இது மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க இந்த மசாலா போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி எல்லாம் எடுத்தாச்சு அந்த தண்ணி யூஸ் பண்ண வேணாம் நான் பச்சை மிளகா ஜீரகம் பூண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரைச்சப்போ மாவு வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப திக்காவும் இருக்கோனா ரொம்ப தண்ணியாவும் இருக்கோனா தோசைக்கல்ல வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ற மாதிரி தான் ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண போறதுல நார்மலா தான் ஃப்ரை பண்ணுவோம் இந்த பச்சரிசி வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் अरुआ चावल सुखिला लंका जीरा टिके रसुण पकी पेस्ट करके सिजिकी संगे लूण पकी मिक्स करके फ्राई करने जाऊँगी நான் ஸ்டிக் இதுல தான் இது மஸ்டர்ட் ஆயில்ல பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் மஸ்டர்ட் ஆயில்ல தான் ரொம்ப எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேணாம் எனக்கு தெரிஞ்சு இந்த அரரோட்டு அந்த கிழங்கு மாதிரி இருக்கிறது வந்து நான் தமிழ்நாட்டுல எங்கேயுமே பார்க்கல மார்க்கெட்லயும் பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் இந்த காய் வந்து நான் வெஜிடபிள்ல பார்த்தேன் கிழங்கு வந்து ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க வந்து டால்மா பண்ணும்போது அது கூட ஒரிசால வந்து போட்டுட்டு பண்ணுவாங்க ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் அவ்வளவுதான் அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத அப்படியே ரெண்டு சைடும் வந்து வேக வச்சிடலாம் ஆல்ரெடி இந்த பலுவா வந்துட்டு வெந்துட்டு இருக்கிறதால உள்ள ரொம்ப கிறிஸ்பியா வேக வைக்க வேணாம் மேல இருக்க அந்த மசாலா மட்டும் வெந்தா போதும் மஸ்டர்ட் ஆயில்ல தான் ஊர்ல வந்து பண்ணுவாங்க அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரே ஆயில் யூஸ் பண்றதை விட மாத்தி மாத்தி ஆயில் யூஸ் பண்ணா நல்லது மஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு நீங்க நல்லா ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஸ்மெல் ஃபுல்லா போயிடும் ஆனா ரொம்ப நல்லது மஸ்டர்ட் ஆயில் சாப்பிட்றது பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் நான்வெஜ் மேக்சிமம் ஊர்ல வந்து நான்வெஜ் பண்ணும்போது மஸ்டர்ட் ஆயில்ல பண்ணுவோம் இந்த மாதிரி ஃப்ரை இந்த பக்கோடா மாதிரி ஊர்ல அந்த ட்ரெடிஷ்னலா பண்றது வந்து மஸ்டர்ட் ஆயில்ல பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அதனால ஒரே தோசை தவாலே ஃபுல்லா எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிறத ஒவ்வொருத்தவங்க வந்து ரவுண்டா கட் பண்ணிட்டு வெறுமனே உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு கூட ஃப்ரை பண்ணுவோம் அது இல்லாம பஜ்ஜி போண்டா பவுடர் மாதிரியும் போட்டு டிப் பண்ணி இது செஞ்சாவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க இது ட்ரெடிஷ்னலா ஒரிசால பண்றது நான் அரிசி ஜீரகம் காஞ்ச மிளகா பூண்டு போட்டு அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இதை போடுறது இதே மாதிரி பூசணி பூவுலையும் வந்து ஒரிசால பண்ணுவாங்க இது வந்து பலுவா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டி ஒரு சைடு ஃபுல்லா வெந்துட்டோன்னு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம்னா கரெக்டா இருக்கும்
ମୁଁ ଏ ପଲୁଆନା ତମିଲନାଡୁର ଯୋଉ ବି ମାର୍କେଟରେ ଦେଖିନାହାନ୍ତି କେବେ ବି ଖାଇନାହାନ୍ତି। ଆମ ଫାଷ୍ଟ ଓଡ଼ିଶାରେ ଦେଖୁଛି, ଖାଇବା ପାଇଁ ବି ଟେଷ୍ଟ ବଢିଆ ଅଛି। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଫୁଲ୍ ଡିଟେଲ ନା ଓଡ଼ିଆରେ ଅପଲୋଡ କରିବା ପାଇଁ ସବୁ ମସଲା ସବୁ କଣ ମିକ୍ସ କରୁଛି, କେମିତି କରୁଛି ସବୁ ମୁଁ ଓଡ଼ିଆରେ କହୁଛି। ଏ ଭେଜିଟେବଲ ଏ रूट है ना ऑलरेडी ଆଉ ଗୋଟେ ତାଲର ଷ୍ଟେମ୍ ନା ସେଇଟା ରୁଟ୍ ଟାଇପ୍ର ଚେନ୍ନାଇରେ ସେଲ୍ସ କରିବ। ସେ ଟେଷ୍ଟ ବି ସେମ୍ ରହିବ। ସେଇଟା ନିଆଁରେ ପୋଡ଼ିକି ଖାଇବ ଲୋକ, ଏମିତି କରିବନି। ମୁଁ ସେଇଟା ପାଇଁ ଏ ସେମ୍ ରେସିପି வந்து ସେ ସାଙ୍ଗରେ ମିଶିକି କରିବା ଟାଇମ୍ରେ ବି ସେମ୍ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଏ ପଲୁଆ ଟାଇପ୍ରେ ସେ ତାଲର ଷ୍ଟେମ୍ ବି ସେମ୍ ଟେଷ୍ଟ ରହିବ। ଷ୍ଟେମ୍ ନା ସୁଗର ପାଇଁ ଖାଇବା ପାଇଁ ବେଶୀ ବଢିଆ କହିବ ସବୁ। ସେଇଟା ଅଲରେଡି ରୁଟ୍ରେ ଆସିବ ଜିନିଷ ସବୁ ସୁଗର ପେସେଣ୍ଟ ଡାଇବେଟିକ ପେସେଣ୍ଟ ଖାଇବା ନାହିଁ କହିବ। ଫିର୍ ବି ତାଲର ରୁଟ୍ରେ ଆସିବ ନା ସେ ଷ୍ଟେମ୍ ଖାଇବା ପାଇଁ ବେଶୀ ଭଲ କହିକି ନା ହୋମିଓପାଥି ଡାକ୍ଟର୍ସ ନାହିଁ, ନର୍ମାଲରେ ୟୁଟ୍ୟୁବରେ ଇନଷ୍ଟାଗ୍ରାମରେ ସବୁ ସେଇଟା ଖାଇବା ତ ଭଲ କହିବ। ଫିର୍ ବି ସେ ଟେଷ୍ଟ ବି ମତେ ବେଶୀ ଭଲ ଲାଗିବ। ಇದು ரொம்ப ଏଇଟା ଶୁଖିଲା ଟାଇମ୍ରେ ଆମେ ଚେଞ୍ଜ କରିପାରିବା ନାହିଁ। କ'ଣ ପାଇଁ ନା ଉପରେ ମୁଁ ଚାଉଳ ପାଉଡର ମସଲା ପକେଇ ଦେଇଛି, ଟିକେ ଟାଣ ହେଇଯିବ। ଟିକେ ହାଫ୍ ସିଝିକି ରହିବା ଟାଇମ୍ରେ ଆମେ ପଲଟି କରିବା ଟାଇମ୍ରେ ଇଜିରେ ସେ கரெக்டா அசிଯିବ। ତାପରେ ଟିକେ கிறிஸ்பி କରିବା டைம்ல டீக் ରହିବ। மேல நான் அந்த அரிசி மாவு மீதி இருந்ததெல்லாம் ஊத்திருக்கேன். அது நல்லா ரொம்ப கிறிஸ்பியா வெந்துச்சுன்னா நம்மளால திருப்பி உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால பாதி வெந்திருக்கும் போதே நான் எல்லாமே திருப்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வேக வச்சோம்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து அது கூடவே இருக்கும். அதனால கொஞ்சமா ஊத்திருக்க மஸ்டர்ட் ஆயில் கரெக்டா வெந்துச்சு பாருங்க. நிறைய எண்ணெய் எல்லாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேணாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டு இருக்கிறதால மேல இருக்க அந்த மசாலா மட்டும் லைட்டா வெந்தா போதும். செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும். நம்ம ஊர்ல கிடைக்கிற பனங்கிழங்கு வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டியாவும் செய்யலாம். அந்த தண்டு மட்டும் கட் பண்ணிட்டு அது மேல இருக்கிற தோல் எடுத்துட்டு இந்த மசாலா கூட சேர்ந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். டிஃப்ரெண்டா ஒரு வெரைட்டியாவும் பனங்கிழங்கு செய்யலாம். இது பனங்கிழங்கோட டேஸ்டே தான் இருக்கும். ஆனா ஒரு சில வந்து பழுவா அப்படின்னு சொல்லுவாங்க. மேல வந்துட்டு நம்ம மஞ்சளோட செடியோட இலை மாதிரியே தான் இருக்கும். அது உள்ள கிழங்கு ஃபுல்லா வந்திருக்கும் மண்ணுல. மணல் இருக்கிற இடத்துல கரெக்டா புதைச்சிருப்பாங்க வீட்லயே. எடுத்துட்டு மார்க்கெட்லயும் எல்லா இடத்துலயும் இப்போ சீசன் இருக்கிறதால நல்லா பெருசு பெருசா கிடைக்குது. ஆனா கொஞ்சம் சின்ன சைஸ் தான் கிடைக்கும். இப்பதான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் இருக்குது மார்க்கெட்ல. நாங்க வரும்போது வந்து குர்தா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் எங்களோட ட்ரெயின். அந்த இடத்துல வந்து இது மார்க்கெட்ல இருந்ததால நாங்க வரும்போது வாங்கிட்டு வந்தோம். எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால சரி இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இன்னைக்கு அந்த மசாலா ஃபுல்லா கரெக்டா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வச்சிருக்கோம். இது சேம் ଆଉ ଗୋଟେ ଟାଇପ୍ର କରିବା। ଆଉ ଆମ ଓଡ଼ିଶାରେ ଏମିତି ଚାଉଳ ପାଉଡର ଆମ ଘରେ ନା ସମସ୍ତଙ୍କୁ ଏଇଟା ଭଲ ଲାଗିବ। ଟିକେ ସିଝେଇକି ତେଲରେ ଟିକେ ଫ୍ରାଏ କରିକି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବି ବଢିଆ ରହିବ। ଆମ ହାଇଦ୍ରାବାଦରେ ଏଇଟା ଖୋର୍ଦ୍ଧା ରେଲୱେ ଷ୍ଟେସନ ପାଖରେ ମାର୍କେଟରେ ଭଲ ଫ୍ରେଶରେ ଲମ୍ବା ଲମ୍ବା ବଡ ସାଇଜରେ ମିଳିଲା। ସେଇଥିପାଇଁ ନେଇକି ଆସିକି ଚାଉଳ ପାଉଡର ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ଆମ ଟ୍ରାଡିସନାଲ ଟାଇପ୍ର ସୋରିଷ ତେଲରେ ପଲୁଆ ଫ୍ରାଏ କରୁଛନ୍ତି। ଆପଣମାନେ ବି ବେଶୀ ଭେରାଇଟିରେ କରିବ। இது வந்துட்டு தமிழ்நாட்டுல எங்காவது இந்த கிழங்கு பார்த்துருந்தீங்கன்னா அரரோட் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நெட்ல செக் பண்ணும்போது ரூட் கிழங்குன்னு தான் வந்தது. இன்கேஸ் உங்க ஊர்ல எங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு இருந்ததுன்னா அது என்ன பேர் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டிலேயே இருக்கா இந்த கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டுல இது எங்கேயுமே பார்க்கல. ଆମකට शादी ପାଇଁ ମୁଁ ଭାଇଙ୍କର शादी ପାଇଁ ଯାଇଥିଲା ଓଡ଼ିଶାର। ବଢିଆ ଏନ୍ଜୟ କରିକି ଆସୁଛନ୍ତି। ଆଉ ନୂଆ ନୂଆ ରିଲେଟିଭ୍ସ ବିନା ସମସ୍ତଙ୍କ ମିଶିବା ଟାଇମ୍ରେ ଏତେ ଖୁସି ରହୁଛି, ସେଇଟା ବି ଆମେ ଫିଲ୍ କରିଥିଲି। ଆଉ ଗୋଟେ ଲୋକଙ୍କୁ ଦୂରରେ ଦେଖିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କର ଇମେଜ ଆମ ଗୋଟେ ଭାବିକି ରହିବ। ଆଉ ପାଖରେ ଯାଇକି ସମସ୍ତଙ୍କ ମିଶିବା ଟାଇମ୍ରେ ସେଇଟା ଇମେଜରେ ବେଶୀ ଚେଞ୍ଜ ବି ରହିବ। କିଏ କହିବ କଥା ଶୁଣିକି ଓ ଏମିତି ରହିବ ସେମିତି ରହିବ ନା, ମିଶିବା ଟାଇମ୍ରେ ସମସ୍ତଙ୍କର କ୍ୟାରେକ୍ଟର କେମିତି ସବୁ ଜାଣିପଡ଼ିବ। ଏମିତି ଶାଦି ଟାଇମ୍ରେ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ନେଇକି ଯିବା ପାଇଁ ଦରକାର, ସମସ୍ତଙ୍କ ସାଙ୍ଗରେ ମିଶିବା ପାଇଁ ଦରକାର। ଆମ ରିଲେଟିଭ୍ସ କିଏ କେମିତି ଅଛି, ତାଙ୍କର କେମିତି ଡାକିବା ସବୁ ପିଲାମାନଙ୍କୁ ଶିଖିବା ପାଇଁ ଏମିତି ଗୋଟେ ଫଙ୍କସନ୍ରେ ନେଇକି ଯିବା ତ ଭଲ।
இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் இதுல வந்துட்டு எங்கேயாவது கல்யாணமா, சரி போவோம் நான் இதுக்கு போணுமா அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்போம். ஆனா ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போம்போது தான் நம்ம சொந்தக்காரங்க யார் யார் இருக்காங்க, எங்கெங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பசங்களுக்கும் வந்து எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகவும் ஈஸியா கத்துப்பாங்க. ஒருத்தவங்களா கூட சேரும்போது தான் அவங்களோட கேரக்டர், நம்ம கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பசங்களுக்கு வந்து லீவ் இல்ல. இருந்தாலும் சரி லீவ் போட்டுட்டு ஒரு 10 நாள் போறோம்னா, சரி 4 நாள் தான் கல்யாணத்துக்காக செலவு பண்ணோம் அப்படின்னும்போது, மீதி இருக்கிற ஒரு 6 நாள் வந்துட்டு, இவ்ளோ காசு செலவு பண்ணி ஊருக்கு போம்போது, அப்பா, அம்மா கூடவும் இருந்துட்டு வரலாம் அப்படின்ற பிளான்ல தான் போனோம். பசங்க 2மே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், 7த் ஸ்டாண்டர்ட் தான். ஒண்ணும் ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் இப்ப எழுத போறதில்ல. இந்த டைம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டு ஜாலியா அவங்க எல்லார் கூடயும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஆனா கண்டிப்பா போனது வந்து ஒர்த் அப்படின்ட்டு தான் ஃபீல் பண்ணோம். இந்த மாரி வெஜிடபிள் வந்துட்டு இல்ல கிழங்கு உங்க ஊர்ல கிடைக்கும்னா, என்ன பேர் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.